விட்டமின் B12 சத்து குறைபாடு இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. இந்த B12ங்கிறது நம்மளோட உடம்புல தேவையை விட ரொம்ப கம்மியாக இருந்தால், அதாவது இது 200லேருந்து 800 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 200 கீழே இருக்கிறது டெஃபிஷியன்சியாக கருதப்படுகிறது. இந்த B12 சத்து உடம்புல இல்லாதனால ஞாபக மறதி, நரம்பு தளர்ச்சி, சோர்வடைதல், அப்புறம் அனிமிக்கு, முகம்லாம் வெளிரி போவது, ஹீமோகுளோபின் கண்டென்ட் குறைவாக இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் இந்த B12 டெஃபிஷியன்சியால் வரலாம். சில சமயம் தலைமுடி கொட்டுற பாதிப்பு கூட B12 டெஃபிஷியன்சியால் வரதாக கருதப்படுது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிடாமல் இருக்கிறதுனால, நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்காமல் அதிக பட்டினி கிடக்கிறது, அவங்களுக்குலாம் கூட சில ஆராய்ச்சியில் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான சிம்டம்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கிறத தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த B12 குறைபாடை சரி பண்ணுறதுக்கு நம்ம பால், தயிர், வெஜிடேரியனாக இருக்கிறவங்க பால் இல்லைன்னா தயிர் அதிக சத்துன்றதை விட அதை மோராக்கி குடிப்பது மிகவும் மிகவும் நல்லது. அதற்கப்புறம் நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் மீன் சாப்பிடலாம், மீட் சாப்பிட்லாம், கோழி, இது மாதிரி இதெல்லாம் தேவைக்கு ஏற்றபடி நம்மளுடைய உணவுக்கு நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவு இது சரியான அளவில் இருந்தால் எந்த அளவு நமக்கு நன்மையை செய்யுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுவது மிகவும் நல்லது. டாக்டர்கிட்ட இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு நம்ம போனோன்னா தே வில் கிவ் B காம்ப்ளெக்ஸ் கேப்சல்ஸ், VM டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் B12ன்றது நம்மளுடைய உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒரு விட்டமின் ஆகும். இது குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வது ஒருவருடைய உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை விளைவிப்பதாக ஆகிறது.